இதுவரைக்கும் இப்படி ஒரு டேஸ்ட்டில் பாயாசம் செய்து சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. இதை வச்சு கூட இப்படி பாயாசம் செய்ய முடியுமான்னு யோசிச்சு கூட பார்க்காத அளவுக்கு பாஸ்தாவை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் வெறும் 3 பொருளை பயன்படுத்தி இந்த பாயாசத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இப்போ நம்ம பாயாசம் செய்கிறதுக்காக 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கலர்லேயுமே இருக்கக்கூடிய திராட்சை எடுத்து அதை நல்லா நெய்யிலேயே பொரித்து இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டு நீங்கள் பாதாம் பிஸ்தா எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரியும் வறுபட்டுருச்சு, அதையும் ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நெய் இருக்குது. ஸோ நெய் இருக்க கடாயிலேயே நம்ம 1.5 கப் அளவு பாஸ்தா சேர்த்துக்கலாம். இது 3 பேர் வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம். ஸோ 1.5 கப் அளவு சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா நெய்யிலேயே வறுத்து விடுங்க. லைட்டாக கொஞ்சமாக கலர் மாறி வரணும், ரொம்பவும் வந்து வறுத்து விட்டு கலர் மாற வேண்டாம். இந்த பக்கம் சரியான அளவாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன், அதாவது 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இது சரியான அளவாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும். அது வரைக்கும் நான் சின்ன அடுப்பில் எடுத்து மாற்றி வச்சுட்டு பெரிய கடாயில் வந்து 1 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கண்டென்ஸ் மில்க் எதுவுமே சேர்க்குறதில்ல, பால் வச்சு மட்டும்தான் செய்ய போகிறோம். பால் வந்து கொஞ்சம் திக்காகட்டும். அதனால் பால் நல்லா பொங்கி கொதித்து இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அதை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஓரங்களில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ பால் வந்து நமக்கு சூப்பராக திக்காகி வரும். இப்போ சரியாக பால் வந்து நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் குங்குமப்பூ இதழ்கள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஏலக்காய் தூள் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த குங்குமப்பூவில் இருக்கக்கூடிய வாசம் இறங்கி நல்ல ஒரு லைட்டான எல்லோ கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ இதுவும் நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. பாஸ்தாவும் சூப்பராக நமக்கு ரெடியாகிருக்கு. பாஸ்தாவுக்கு நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக வற்றி வெந்து வந்திருக்கும். ஸோ அந்தளவு நமக்கு சரியான அளவாக இருக்கும். லைட்டாக நீங்கள் கையில் எடுத்து மசிச்சு பார்த்தீங்கன்னா பாஸ்தா மசிஞ்சு வரும். ஸோ அதுதான் சரியான பக்குவம். இப்போ கூட இது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை தர்றதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது நல்லா திக்காகி நமக்கு வந்துருச்சு. இப்போ 1 லிட்டர் பால் அளவுக்காக தான் நம்ம சுகர் சேர்க்கணும். அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வந்து எனக்கு சரியான அளவாக கரெக்டான மீடியமான ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா திக்காகி எல்லாமே ரெடியாகி வந்ததுக்கு அப்புறமா முந்திரி திராட்சை நம்ம பொரித்து வச்சுருந்ததை இது கூட சேர்த்துட்டு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இப்படியே நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ அதனால் அடுப்பையும் சிம்மில் வச்சுட்டு ஓரங்களில் உள்ளதையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம கலந்து விடணும். இப்போ நமக்கு சரியான பக்குவத்துக்கு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிடலாம். இது கூட நீங்கள் இன்னும் கூட 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியாது. ஆனால் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா இனிமேல் இந்த பாயசம் தான் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. சரி, இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.